மேலும் நம்மிடையே கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஞானி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. இந்த ஒரு திமுக தலைவருடைய பேட்டியை உங்கள் பார்வையில எப்படி பார்க்கிறீங்க? குறிப்பா அவர் ஸ்டாலின் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், தன்னுடைய அரசியல் வாரிசாக அடையாளம் காட்டியிருக்கக்கூடிய விஷயம், இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு ஞானி. வணக்கம். ஸ்டாலின் பற்றி கலைஞர் சொல்லியிருக்கிற கருத்து புதிய கருத்து அல்ல. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் இதை வெளிப்படையாக சொன்னார். அப்போதே தனக்கு பிறகு ஸ்டாலின் தான் தலைவராக வருவார் என்று பகிரங்கமாக அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அழகிரி மீது நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து அனுப்பிவிட்டார். எனவே அவரை பொறுத்த மட்டும் இது ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்ட விஷயம். மீண்டும் இந்த பிரச்சனை இன்றைக்கு கேட்கப்படுகிற போது அவர் அதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அழகிரியை பொறுத்த மட்டும் திமுக கட்சிக்குள்ள அழகிரி தொடர்பாக எந்த சலனமும் கிடையாது. கட்சிக்கு வெளியில மீடியா தான் அழகிரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. திமுக கட்சிக்குள்ளே அழகிரி தொடர்பாக எந்த சலனமும் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். நடைமுறையில் கட்சிக்கு ஸ்டாலினுடைய பொறுப்பில் தான் வந்திருக்கிறது. ஸ்டாலின் தான் நடைமுறையிலே செயல் தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இது ஒரு புதிய கருத்தல்ல, இது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதுல இது ஒரு விமர்சனமும் இதுல வைக்கப்படுகிறது. பொதுவாக ஊடகங்கள்ல இது போன்ற விஷயங்களை திமுக தலைவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பேச்சுக்களையும் பேட்டிகளையும் சொல்லி வந்தாலுமே கூட செயல்பாட்டு அளவுல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பதவிகள் ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்வியை கேட்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை? பதவி வழங்குவதை பற்றி அவர் இந்த பேட்டியிலேயே பதில் சொல்லியிருக்கிறார். அவர் தான் இருக்கிற வரைக்கும் தான் தொடர்ந்து பதவியில் இருக்க விரும்புவதே அவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதுதான் அடிப்படையான காரணம். ஆனால் நடைமுறையிலே டிஜூரே டிஃபாக்டோ என்று சொல்லுகிற மாதிரி டிஜூரே தலைவராக கலைஞர் இருக்கிறாரே ஒழிய டிஃபாக்டோ தலைவராக நடைமுறை தலைவராக இருப்பவர் ஸ்டாலின் தான். கலைஞர் கட்சியுடைய ஒரு பிம்பமாக இருக்கிறார். கட்சிக்கான அடையாளமாக, பிம்பமாக, ஐக்கானாக இருக்கிறார். அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட கட்சி நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஸ்டாலின் பொறுப்புக்கு வந்துவிட்டதாக தான் நான் பார்க்கிறேன்.